பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட். பேங்க்ல இருந்து வாங்குற இன்ட்ரெஸ்ட் தான் வி சே இட் அஸ் இது. இப்ப வந்து அந்த பேங்க்ல இருந்து வாங்குற அமௌண்ட் வேற வேற பர்பசஸ்க்காக இருக்கும் பத்மா. பட் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஒரு ஒரு பர்பஸையும் நம்ம பிரேக்கப் பண்ணி, இப்ப வொர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்னா டக்குனு நான் யூஸ் பண்ணிடுவேன். அப்ப அது குவாலிஃபைங் அசெட் கிடையாது அந்த காஸ்ட். அந்த அமௌண்ட்ட வச்சு நான் ஒரு பெருசா வந்து ஒரு பிளான்ட்ட வாங்கி ஒரு 12 மாசம் கழிச்சு தான் இன்ஸ்டால் பண்ண போறேன்னா, அப்ப தென் இட் பிகம்ஸ் அ குவாலிஃபைங் அசெட். புரியுதா உங்களுக்கு? சோ நீங்க அந்த பிட்ஸ் ஆஃப் பாரோயிங் காஸ்ட்ட ஸ்ப்ளிட் பண்ணி எந்த பர்பஸ்க்காக நான் பண்றேன் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அக்கார்டிங்லி யூ கேன் அசர்டைன் வெதர் இட் நீட்ஸ் டு பி கேபிட்டலைஸ்ட் ஆர் இட் நீட்ஸ் டு பி ரெகக்னைஸ்ட் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். அந்த ஒரு செக்ரிகேஷன். அதே மாதிரி பிரிக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல பத்மா? பிரிக்கிறதுல எதுவும் டவுட் இல்லையே? வெரி குட். அவ்வளவுதான். பத்மா நான் இன்னைக்கு ஒரு டைம் சொல்றேன் பத்மா. இன்னைக்கு உட்காந்து ஃபீஸ் பே பண்ணிடலாம். எனக்கு மறக்காம இன்னைக்கு நான் ஒரு டைம் சொல்றேன். எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டைம் சொல்லியிருக்கேன். ப்ரெடாமினன்ட்லி நம்ம ஒரு எல்லாமே எடுத்து வச்சிருங்க. ஐடென்டி கார்டு என்னெல்லாம் வேணும்னு நான் சொல்லிடுறேன். முன்னாடி எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஐடென்டி கார்டு, அப்புறம் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கேயாவது நல்லா டக்குன்னு அப்படியே எடுக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து வெரி குட், உங்களோட போட்டோ இருக்குல்ல, உங்க போட்டோ வந்து என்ன பண்ணிக்கோங்க, இப்பவே சொல்லிடுறேன். ஸ்கேன் பண்ணி லேப்டாப்ல ஏத்தி வச்சுருங்க உங்களோட போட்டோவை. அப்புறம் ஒரு பேப்பர்ல சிக்னேச்சர் எழுதி அதையும் ஸ்கேன் பண்ணி உள்ள லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர்மா. வெரி குட். வெரி குட். அப்புறம் அது கூகுள் பே. வெரி குட். கூகுள் பேல பண்ணி முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஒரு டைம் சொல்றேன். ஐ திங்க் மத்தியானம் ஒரு 3 மணி அப்படி வரும்னு நினைக்கிறேன். 4:30 முன்னாடி சொல்றேன். 4:30 முன்னாடி சொல்றேன். ஆமா, 4:30 முன்னாடி 3 மணி பண்ணலீங்களா? இல்லன்னா 6 மணிக்கு மேல 2 டைம் சொல்றேன். உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ சொல்லுங்க. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இதுதான் பத்மா. இன்னைக்கு ஒர்க்குக்கு வந்து இதுதான். So you are thorough with borrowing cost இல்லையா? Good. So we will move to AS 22, what is called as accounting for taxes on income. கடைசியா ஆ, இதெல்லாம் ஹோம்ஒர்க்கா போட்டீங்களா அந்த சம்ஸ்? borrowing காஸ்டோட சம்ஸ்லாம்? இன்னைக்கு போட்டுடுங்க. ஆ, போட்டுடுங்க. இம்பார்ட்டன்ட் இது. ஸ்ரீ, குட் மார்னிங் ஸ்ரீ. குட் மார்னிங். ஸ்ரீ, இன்னைக்கு வந்து அக்கவுண்டிங் ஃபார் டாக்ஸஸ் ஆன் இன்கம் ஸ்ரீ, இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேவா? AS 22 வருது. borrowing காஸ்ட் வரைக்கும் முடிச்சிட்டேன் ஸ்ரீ. ரெக்கார்டிங் கூட அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க பாருங்க. ஆ,
அதோட ஹோம்ஒர்க்கும் போட்டுடுங்க. இப்ப இந்த அக்கவுண்டிங் ஃபார் டாக்ஸஸ் ஃபார் இன்கம்ன்றது வந்து இட் டீல்ஸ் வித் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ப்ராஃபிட்ஸ். ஒண்ணு வந்து எப்பவுமே ஐடி பேஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் கால்குலேஷன் நடக்கும். அக்கவுண்டிங் ப்ராஃபிட்ஸ் ஒரு பேஸ் பண்ணி நடக்கும். இப்போ இந்த இன்கம் வந்து when it is been calculated under two different no um, setups like one on income tax one on accounting போது இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஸ பத்தி எப்படி அதை ட்ரீட் பண்றதுன்றத பத்தி சொல்றதுதான் AS 22. சோ இன்னும் கொஞ்சம் டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன். ஸ்ரீ, உங்களோடது ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் புக் வந்து எந்த எடிஷன்? பழைய எடிஷன். ஆமா. சரி ஸ்ரீ, அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா எஃப்ஏக்கும் டிடி ஐடிடிலாம் கொஞ்சம் மாறி இருக்கு ஸ்ரீ. ஓகே, உங்க இப்ப வந்த சாஃப்ட் காப்பி பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? எஃப்ஏ என்னமா? கேக்கல. கேக்கல ஸ்ரீ. இல்ல மாத்தல, கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க ஸ்ரீ. டிடி ஐடிடி சம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஏக்கும் நீங்க டிடியோட எஃப்ஏக்கும் நியூ எடிஷனோடதே பாத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். சரியா? ஓகே. இப்ப நம்ம அதுல வந்து 656 பேஜ் நம்பர் அக்கவுண்டிங் ஃபார் டாக்ஸஸ் ஆன் இன்கம் பாக்குறோம். இந்த அக்கவுண்டிங் ஃபார் டாக்ஸஸ் ஆன் இன்கம்ல வந்து என்ன அப்படின்னா அக்கவுண்டிங் இன்கம்க்கும் டாக்ஸபிள் இன்கம்க்குமான ஒரு டிஃபரன்ஸ் வருது இல்லையா, அதை எப்படி வந்து நம்ம மீட் அவுட் பண்ணணும், அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த அக்கவுண்டிங் ஃபார் டாக்ஸஸ் ஆன் இன்கம். அக்கவுண்டிங் இன்கம்னா டெர்மினாலஜிஸ்லாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அக்கவுண்டிங் இன்கம்னா என்ன அர்த்தம்? பிஎன்எல் பேஸ் பண்ணி ஒரு இன்கம் வருது இல்லையா, அதாவது இன்கம் டாக்ஸ்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்கம் வரும் இல்லையா, நெட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடும்போது வரும்ல ஸ்ரீ பத்மா, அதுக்கு பேர் வந்து அக்கவுண்டிங் இன்கம். டாக்ஸபிள் இன்கம்னா என்ன அர்த்தம்னா, நான் டாக்ஸ் லாஸ் பேஸ் பண்ணி எனக்கு ஆடிட்டர் இருப்பாங்க, அவங்க ஆடிட்டர் கிட்ட என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்த உடனே அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாக்ஸபிள் இன்கம். ஆனா இது எல்லாமே என்னன்னா இ- எல்லாமே வந்து ஒரே இன்கம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா the way of approach an auditor does for an and an accountant does வந்து will be there be slight modifications. அதுல வர டிஃபரன்ஸ் வந்து எப்படி கோப் அப் பண்றது, எங்கெல்லாம் அந்த மாதிரி டிஃபரன்சஸ் வருது, இப்ப அதுல வந்து நான் ஒரு கரண்ட் டாக்ஸ் கால்குலேஷன் பண்றதாக இருக்கட்டும், டிஃபர்ட் டாக்ஸ் பண்றதா இருக்கட்டும், எப்படி அதை நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்ற ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 22. ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்ல ஒர்க் அவுட் பண்றோம். அப்புறம் அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுல வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு அப்சர்வேஷன்ஸ் கிடைக்கும். ஆடிட்டர் ஆஃபீஸ்ல ஒர்க் அவுட் பண்றபோது அவங்க டோட்டலா டாக்ஸ் லாஸ் படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து டிஃபரன்சஸ் வரும். அது எப்படி கோப் அப் பண்றது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்றது தான் வந்து இந்த AS 22. See, there are two differences. Note பண்ணிக்கோங்க சின்ன நோட்ல. There are two differences. One difference is called as timing difference. Other one is called as permanent difference. எழுதிக்கோங்களா? உங்களுக்கு வந்து MCQல கேட்கலாம். Timing difference and permanent difference. Exactly. AS 22. Timing difference, permanent difference. ஸ்ரீ கேக்குறதா ஸ்ரீ நான் பேசுறது? ஸ்ரீ கேக்குறதா நான் பேசுறது? ஓகே ஓகே. Permanent difference. The permanent difference. Permanent difference. Though கரெக்ட். தெரியறதா பத்மா? தோ டைமிங் டிஃபரன்சஸ்ன்றது வந்து என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன் பாருங்களேன். டாக்ஸபிள் இன்கம்க்கும் அக்கவுண்டிங் இன்கம்க்கும் வர டிஃபரன்ஸ், ஆனா அது எதனால வருதுன்னா ஒரு பீரியட்ல ஒரிஜினேட் ஆகி இன்னொரு பீரியட்ல அது ஆட்டோமேட்டிக்கா ரிவர்சல் ஆயிடும். ஒன் பீரியட்லயோ சப்சிக்வெண்ட் பீரியட்ஸ்லயோ. அது வந்து டைமிங் டிஃபரன்சஸ். எழுதிக்கோங்க. டைமிங் டிஃபரன்சஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் taxable income and accounting income for a period where it originates in one period but subsequently
or and is capable of reversal in one or more subsequent periods. Timing. பெர்மனன்ட் டிஃபரன்சஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பீரியட்ல ஒரிஜினேட் ஆகும். ஆனா அத வந்து ரிவர்ஸே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பெர்மனன்ட் டிஃபரன்சஸ். எழுதிட்டீங்களா 2 பேரும்? ஆ, அத நல்லா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. AS22வும் பாரோயிங் காஸ்டும் 3 இம்பார்ட்டன்ட் சைன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன். ஸ்டேஜ் 1க்கும் இம்பார்ட்டன்ட், ஸ்டேஜ் 2க்கும் இம்பார்ட்டன்ட், ஃபைனலுக்கும் இம்பார்ட்டன்ட். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ஸ்லோவா முடிச்சிடுவேன். ஓகேவா? ஸ்லோவா பண்ணி முடிச்சிடுறேன். மத்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுவேன்ப்பா. ஓகே? ம். வெரி குட். ஸ்ரீ நீங்க முடிச்சிட்டீங்களா ஸ்ரீ? சூப்பர். ஓகே. எழுதிட்டீங்களா ஸ்ரீ? நோட்ல எழுதிட்டீங்களா? சூப்பர்மா. டைமிங் டிஃபரன்சஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். இப்போ நீங்க கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ்ன்னு சொல்லிட்டு டிடில படிச்சிருப்பீங்க. லாஸஸ் இருக்கும். நான் அத வந்து நெக்ஸ்ட் வந்து 5 சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல இப்ப இந்த வருஷம் எனக்கு லாஸ் ஆயிருக்கும் ஸ்ரீபத்மா. ஓகே. லாஸ் நான் ரிப்போர்ட் பண்ணிருப்பேன். ஆனா ஆ, அடுத்த வருஷம் நான் ப்ராஃபிட் பார்த்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் ப்ராஃபிட்ட போன வருஷம் இப்படி சொல்றேன். அடுத்த வருஷம் ப்ராஃபிட்ட இந்த வருஷம் லாஸ் ஆச்சுல்ல, அத 5 வருஷம் சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட்ல. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது ஒரு விஷயம் மூலமாக நான் லாஸ வந்து எங்கேயோ செட் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்து டைமிங் டிஃபரன்ஸ். என்னால லாஸ வந்து நான் செட் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன வந்து டிடிலா குடுக்கறதுன்றது வந்து டைமிங் டிஃபரன்ஸ். ஓகேவா? எழுதிக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின். Unobserved depreciation and carry forward of losses which can be set off against future taxable income are also considered as timing differences. எழுதிக்கோங்க. And results in deferred tax asset subject to consideration of prudence. இது எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் போட்டு எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஃபார் டைமிங் டிஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. ம். நீங்க எழுதிக்கோங்க. திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஓகே. ஸ்ரீ நீங்க எழுதிட்டீங்களா ஸ்ரீ? தோ carry forward of losses, unobserved depreciation and carried forward of losses, which can be set off against future taxable income or considered as timing differences. ஓகே ஸ்ரீ முடிச்சிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஹவு டு யூ ரெகக்னைஸ் இட்? இப்போ வந்து கரண்ட் டாக்ஸ், டிஃபர்ட் டாக்ஸ் வந்து 2 டெர்மினாலஜிஸ் இருக்கு. கரண்ட் டாக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, கரண்ட் இயரோட டாக்ஸ். டிஃபர்ட் டாக்ஸ்னா என்னன்னா, டாக்ஸ வந்து நான் வந்து போஸ்ட்போன் பண்ணி இன்கார்ப்பரேட் பண்றது தான் டிஃபரிங்னு அர்த்தம். ஓகேவா? டிஃபர்ட் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஹவு டு யூ போஸ்ட்போன் இட்? டாக்ஸ வந்து எப்படி போஸ்ட்போன் பண்றது அப்படின்றது வந்து டிஃபர்ட் டாக்ஸ். அது எப்படின்றது நம்ம சம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ம், ம், ம். எதுக்கு எதுக்கு கேக்குறீங்க ஸ்ரீ? வாய்ஸ் கிளியரா கேட்கல. டைமிங் ஆ பெர்மனன்ட் டிஃபரன்சஸ்க்கு வந்து எப்படி வரும்னா, பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்களேன். அதாவது அது ரிவர்ஸே பண்ண முடியாது. சொல்றேன். அமார்டைசேஷன் ஆஃப் குட்வில். அப்புறம் இந்த பெனால்டின்னு ஒண்ணு போடுவாங்க. ஆ, அத வந்து டிஸ்அலோவே பண்ண முடியாது. அது வந்து ஃபுல்லி டிஸ்அலோவ்டு. அத நான் வந்து கேரி ஃபார்வர்டே பண்ண முடியாது ஸ்ரீ. அதெல்லாம் வந்து பெர்மனன்ட் டிஃபரன்சஸ். இந்த ஒன் டைம் பெனால்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் அ டிஸ்அலோவபிள் எக்ஸ்பென்ஸ். அது நோட் பண்ணிக்கோங்க. பெனால்டி இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோவ்ட் பை டாக்ஸ் அத்தாரிட்டீஸ். அது நம்மளுக்கே ஒரு இது வருது ஆக்சுவலா. ஒரு சம் வருது பெர்மனன்ட் டிஃபரன்ஸ்க்கும். ஸோ எழுதிட்டீங்களா இது ரெண்டுத்தையும்? பத்மா நீங்க எழுதிட்டீங்களா? ஸ்ரீ எழுதிட்டீங்களா? ஓகே. ஸோ டைமிங் டிஃபரன்ஸ்ன்றது வந்து யூ கேன் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரிவர்சிங். பெர்மனன்ட் டிஃபரன்ஸ்ன்றது இட் cannot பி ரிவர்ஸ்டு. இதான் வந்து ஹை லெவல்ல வி ஷுட் நோ. இப்போ ஒரே நிமிஷம் ஸ்ரீ பத்மா, டாக்டர் மட்டும் ஃபோன் பண்றாங்க. ஒரே நிமிஷம். சாரிம்மா.
அது வரேன்ப்பா. ஆமா. இதோ வந்துட்டேன். வந்துட்டேன் பத்மா. ஒரு ஸ்ரீ ஒரு ஆ, ஆ. டைரக்ட் கரண்ட் டாக்ஸ்ன்றது வந்து எவ்ளோ நீங்க எக்ஸ்பெக்டட் டு பி பெய்டு டு ஆர் பிராக்கெட்ல ரெக்கவர்ட் ஃப்ரம் த டாக்ஸேஷன் அத்தாரிட்டிஸ். அது கரண்ட் டாக்ஸ். டிஃபர்ட் டாக்ஸ்ன்றது என்ன அர்த்தம்னா should be measured using the tax rates and tax laws that have been enacted or substantively enacted by the balance sheet data. Uh, deferred tax meaning சொல்றேன். ஆ, இது எழுதிக்கோங்களேன்.
Deferred tax means the taxes which are postponed or advanced to future periods due to temporary differences between accounting income and taxable income. இதுவும் எழுதிக்கோங்களா? எழுதிட்டீங்களா? புரியுதா ஸ்ரீ? பத்மா, டிஃபர்ட் டாக்ஸ்ன்றது வந்து இப்ப நான் டாக்ஸ் இதை பே பண்ண போறது இல்ல. ஓகே, டாக்ஸ ஃபியூச்சர் பீரியட்லாம் பே பண்ண போறேன், இதோட டாக்ஸ ஃபியூச்சர் பீரியடுக்கு தான் பே பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஒரு அமௌண்ட் நிர்ணயம் பண்ணுவாங்க ஆடிட்டர்ஸ். அதை தான் வந்து டிஃபரிங் டாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நார்மலி வந்து டெம்பரரி டிஃபரன்சஸ்னால வரும். டெம்பரரி டிஃபரன்சஸ்னா இந்த வருஷம் எனக்கு லாஸ், ஓகே, ஆனா அடுத்த வருஷத்தோட ப்ராஃபிட்டை வச்சு இந்த வருஷத்தோட லாஸ 5 டிஃபரெண்ட் இயர்ஸா வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி காமிக்க போறேன்ற சர்க்கம்ஸ்டன்சஸ்ல தான் அந்த டிஃபர்ட் டாக்ஸ்ன்ற கான்செப்ட் வரும். லா அதாவது லாஸ் இருக்கிற இயர்ல டாக்ஸ்ன்ற கான்செப்ட் கிடையாது. கரெக்டா? அடுத்த வருஷம் எனக்கு ப்ராஃபிட் வருதுன்னா அப்போ போன வருஷத்தோட லாஸ் என்ன பண்ணுவோம், 5ஆ பிரிச்சிரும். 40,000 5ஆ பிரிச்சோம்னு வச்சுக்கோங்க. 40,000 டிவைடட் பை 5 பண்ணும்போது லைக் எவ்வளவு வரும்? 40 5னா 5 8s are 40. 8,000 8,000 அடுத்த வருஷம் ப்ராஃபிட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா 8,000 8,000 8,000 காமிக்கணும். அப்ப அதை 8,000 பார்க் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? 8,000 அப்ப அடுத்த வருஷம் 8,000 டாக்ஸ் நீங்க இது பண்ணிட்டீங்க. அப்ப 40,000 8,000 போச்சுன்னா 32,000 இருக்குல்ல, 32,000 அடுத்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்ல பார்க் பண்ணி வைப்பீங்க. அததான் வந்து டிஃபர்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அதை சம் போடும்போது இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எழுதிக்கோங்க. இதெல்லாம் வந்து யூ வில் கெட் இட் இன் எம்சிக்யூ கொஸ்டின். சில சாப்டர்ஸ் டைரக்டா கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போயிடலாம். சிலது வந்து டெர்மினாலஜிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனோம்னா பெட்டரா இருக்கும். எழுதிட்டீங்களா? மூவ் பண்ணலாமா அடுத்தது? ஆ, பத்மா நீங்களும் எழுதிட்டீங்களா? ஓகே. சோ இங்க வந்து இப்ப டிஃபர்ட் டாக்ஸ் நம்ம பார்த்தோம். இதுல இன்னொன்னு ஃபர்தரா ட்ரில் டவுன் ஆகுது. எப்படி ட்ரில் டவுன் ஆகுதுன்னா டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ், டிஃபர்ட் டாக்ஸ் வந்து லயபிலிட்டி அப்படி ட்ரில் டவுன் ஆகுது. டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ் அண்ட் liability should be distinguished with assets and liability representing current tax for the period. எப்படி அசெட் அண்ட் liability வந்து எப்படி டிஸ்டிங்விஷ் ஆகுறது அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். இது நான் சொல்லி தரேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Deferred tax asset versus deferred tax liability. Deferred tax asset உம் deferred tax liability opposite. Deferred tax asset ன்றது என்ன சொல்றதுன்னா, it represent corporate income taxes that are recoverable in a future period. ஓகேவா? liabilities refer to income taxes payable in a future period ன்றது வந்து deferred tax. Deferred tax liability ன்றது வந்து company வந்து owes a tax but has not yet paid the tax. கம்பெனிக்கு வந்து ஒரு டாக்ஸ் பே பண்ணணும்னு இருக்கு, ஆனா இன்னும் பே பண்ணல அப்படின்றது வந்து டிஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டி. டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்ன்றது என்ன அர்த்தம்னா,
அப்படியே ஆப்போசிட். எனக்கு வந்து நான் இன்கம் டாக்ஸ் வந்து ஃபியூச்சர் பீரியட்ல நான் ரெக்கவர் பண்ணிக்க போறேன். ஓகேவா? அதாவது நான் இப்போ இது சொன்னேன் இல்லையா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஆ ஒரே நிமிஷம். ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆ இப்ப இன்கம் டாக்ஸ் பெனால்டின்னு இப்போ அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் சொன்னேன். அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்ன்றது வந்து இன்கம் டாக்ஸ வந்து நான் ஃபியூச்சர் பீரியட்ல ரெக்கவர் பண்ண போறேன்றது வந்து டிஃபர்ட் டாக்ஸ் அசெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டின்றது எனக்கு இப்போ ஒரு டாக்ஸ் இருக்கு. ஆனா என்னால பே பண்ண முடியல. இப்படி கூட சொல்லலாம். அவுட்ஸ்டாண்டிங் டாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். டிஃபர்ட் டாக்ஸ் அசெட் லயபிலிட்டியா. இதுவும் எழுதிக்கோங்களேன். இங்கேருந்து இங்க எழுதிக்கோங்க. இந்த பேராவா அப்படியே 1, 2, 3 பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. அப்படியே பேராவா எழுதாம. உங்களுக்கு ஒரு ஹை லெவலா புரியுதா? திருப்பி ரீகேப் பண்ணட்டுமா? இது வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அத நல்லா பாத்துக்கோங்க. இந்த பேராவ வந்து புல்லட்டின்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. 1, 2, 3 அப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. அடுத்தது மூவ் ஆனலாம். ம். ஸ்ரீ நீங்க முடிச்சிட்டீங்களா? ஆ. ம். முடிச்சாச்சா? வெரி குட். இப்போ வந்து அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷனா என்னன்னு சொல்லி தரேன். அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். ஆமா. அதாவது கரெக்ட். அன்அப்சர்வ்ட்னா என்னன்னு அர்த்தம்னா, ஆ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல வந்து நான் வந்து கிளைம் பண்ணாமயே இருக்கிறது. அதான் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயே நல்ல லாபம் இருக்கு. ஓகேவா? அதனால நான் வந்து இந்த டெப்ரிசியேஷன வந்து எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணாம வச்சிருக்கிறது தான் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். நோட் பண்ணிக்கோங்க. அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். புரியுதா உங்களுக்கு? ஏன் டெப்ரிசியேஷன் வந்து P&L to depreciation ஏன் ஜர்னல் என்ட்ரி போடுறோம்?
கரெக்ட். அது எக்ஸ்பென்ஸா காமிக்கிறோம். இன்னொன்னு பெரிய பெனிஃபிட் என்னன்னா பத்மா, ஆஹ் நம்ம வந்து டிப்ரிசியேஷன் காமிக்கிறதுனால அது வந்து டாக்ஸ் இம்பாக்டுக்கும் நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஎன்எல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா? டெப்ரிசியேஷன் காமிக்கிறதுனால பிஎன்எல் வந்து நம்ம கம்மியா காமிக்கிறதுனால டாக்ஸ் அதுக்கான டாக்ஸும் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கம்மியாகிறது. ஸோ டெப்ரிசியேஷன் இஸ் இன்டைரக்ட்லி ஹெல்பிங் த ஆர்கனைசேஷன். இப்ப நான் வந்து டெப்ரிசியேஷன் சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நான் வந்து டெப்ரிசியேஷனை காமிக்கவே இல்லை. எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து நம்ம இந்த ப்ராஃபிட் நம்பர் காமிக்கலாம், டெப்ரிசியேஷன் காமிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன எந்த டைம்ல ஆகும்னா, இந்த கம்பெனி வந்து இஸ் வெரி மச் ப்ரிப்பேர்ட் ஃபார் த இன்கம் டாக்ஸ் ஃபிகர் ஃபார் தட் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கம்பெனி என்ன பண்ணுவானா, வேணாம் டெப்ரிசியேஷன்ல வந்து கொஞ்சம் நம்ம அதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அப்பதான் இந்த அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன்ற கான்செப்ட் எடுத்துட்டு வரலாம். எழுதிக்கோங்க. ஓகே. ஓகே ஃபைன் ஃபைன். சூப்பர் பத்மா. சோ அதோட சப்போஸ் அந்த அது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இம்பாக்ட் தான் வந்து அன்அப்சர்வ்டு. நான் வந்து டெப்ரிசியேஷனே இது பண்ணல, ஓகேவா, டெப்ரிசியேஷனே நான் காமிக்கல, என் பிஎன்எல்ல இருக்கிற நம்பர் ஐம் ஃபைன், அதுல இருந்து வர ஐடி நான் ஐம் ரெடி டு பேன்னு வரும்போது தான் இந்த அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன் கான்செப்ட் வரும். ரொம்ப ரொம்ப ரேர். இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம், பட் எப்பவாவது நடக்கிற ஒரு விஷயம். எழுதிக்கோங்க, மீனிங்லாம் எழுதிக்கோங்க, அப்புறம் சம் போலாம். சூப்பர். ஸ்ரீ நீங்க எழுதிட்டீங்களா? ஓகேப்பா. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா, classify the following as timing difference and permanent difference and also state that they would result in deferred tax asset or deferred tax liability. So இப்ப இந்த unobserved depreciation, income tax penalty, interest on loan taken from scheduled bank accounted in the books but not paid till the date of filing. இப்ப இந்த மூணுத்தையும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு. மெஜாரிட்டி இப்படிதான் இருக்கும் சம்ஸ். சிஎல் தான் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். நம்மளது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன நேச்சர் ஆஃப் டிஃபரன்ஸ், ஓகே இந்த நேச்சர் ஆஃப் டிஃபரன்ஸ்க்கு வந்து அது டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்டா டிஃபர்ட் டாக்ஸ் லையபிலிட்டி அவ்வளவுதான் கேட்பான். இப்ப அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன்ன்றது வந்து இட்ஸ் a டைமிங் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ டைமிங் டிஃபரன்ஸ் போது டைமிங் டிஃபரன்ஸ்ன்றதே வந்து நான் வந்து இந்த வருஷம் வந்து அதை வந்து காமிக்கல, அவ்வளவுதான். சோ நான் அடுத்த வருஷம் அதை நான் காமிப்பேன் அப்படின்ற போது அது டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்டா வரும். ஓகே, பட் இன்கம் டாக்ஸ் பெனாலிட்டி, பட் பெனாலிட்டி ஆன் லோனு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வருது இல்லை, எல்லாமே பெர்மனன்ட் டிஃபரன்ஸ். இங்க பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் வரும்போது இதை நான் டிஃபர் டாக்ஸ் அசெட்டாவும் காமிக்க முடியாது, டிஃபர் டாக்ஸ் லைபிலிட்டியாவும் காமிக்க முடியாது. ரெண்டு இம்பாக்ட்மே என்னால கொடுக்க முடியாது. ஓகேவா? டைமிங் டிஃபரன்ஸ்ன்றது போதுன்ற வரும்போது நான் டிஃபர் டாக்ஸ் அசெட்டா நான் காமிக்கலாம். பட் பீட் யுவர் அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன் இருக்கலாம். இன்னொரு சினாரியோ என்ன பார்த்தோம் நம்ம, செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாசஸ், அது வந்து டைமிங் டிஃபரன்சஸ். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? மூணுமே இப்படிதான் கேட்பாங்க உங்களுக்கு கொஸ்டின். ரெண்டு கேட்பாங்க, நேச்சர் ஆஃப் டிஃபரன்ஸ் என்ன, டீடைல்ஸ், அவ்வளவுதான் அவ்வளவுதான் கேட்பாங்க. இப்போ அடுத்தது வந்து Parashuram Limited, which commenced its operations in 2019-20, provides the following details. Financial year
பெர்மனன்ட் டிஃபரன்ஸ். நீங்க வந்து இது கிட்டத்தட்ட இது மாதிரி தான். டியூவா இருக்கிறது தான், பே பண்ணவே இல்ல. ஓகேவா? ஒன் டைம் மாதிரி ஸ்ரீ. சோ இது வந்து பெர்மனன்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா ஸ்ரீ? அந்த ரெண்டு மட்டும் தான் ஸ்ரீ உங்களுக்கு டைமிங் டிஃபரன்ஸ். கேரி ஃபார்வர்ட் லாஸும் அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன் தான். மத்தது மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு டைமிங் டிஃபரன்ஸ். ஆமா. ஓகேவா ஸ்ரீ? ஓகேவா ஸ்ரீக்கு புரிஞ்சுதா? Parshuram Limited, which commenced its operations in 2019-20, provides the following details. Financial year வந்து profit before tax 20 lakhs, timing difference 3 lakh 15,000, permanent difference 3 lakh 40,000, 40%. Remarks வந்து reversible in 2022-23. அதே மாதிரி 2021 கொடுத்திருக்காங்க, 2021-22 கொடுத்திருக்காங்க, அப்புறம் வந்து 2022-23 கொடுத்திருக்காங்க. 31 lakhs 50,000 டைமிங் டிஃபரன்ஸ் வந்து நெகட்டிவ். இங்க டைமிங் டிஃபரன்ஸே இல்ல. பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேட் டாக்ஸ் 2020-23க்கு எதுவுமே கொடுக்கல, ஏன்னா வந்து ரிவர்சபிளோ இது பத்தி இம்பாக்ட் எதுவுமே கொடுக்கல. இப்போ கரண்ட் டாக்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ கரண்ட் டாக்ஸ் பாருங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 28 lakhs. ஓகேவா ஸ்ரீ? இருக்கீங்களா? ஓகேமா. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன? டைமிங் டிஃபரன்ஸ்ன்றது டாக்ஸபிள் இன்கம்க்கும் அக்கௌண்டிங் இன்கம்க்குமான டிஃபரன்ஸ். ஒரு இயர்ல வந்து ஒரிஜினேட் ஆகி கேப்பபிள் ஆஃப் ரிவர்சல் இன் another year. பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் தான் என்ன? டிஃபரன்ஸ் between taxable income and the accounting income for a period which basically originates in one period and do not reverse subsequently. இதுதான் இதோட மீனிங். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 28 lakhs கொடுத்துருக்காங்க. இப்ப டைமிங் டிஃபரன்ஸ் என்ன? 3 lakhs 15,000. பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் என்ன? 3 lakh 3.5 lakhs. பிஃபோர் டாக்ஸ்னா டாக்ஸ் இன்னும் கால்குலேட் ஆகலன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 28 lakhs. அப்போ நீங்க இப்ப டாக்ஸ் ஆட் பண்ணும்போது டைமிங் டிஃபரன்ஸ் ஓடுது 3.15, அப்புறம் பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் 3.50. இதுதான் வந்து டாக்ஸபிள் இன்கம். இதுதான் வந்து நீங்க இந்த அமௌண்ட்ல தான் வந்து டாக்ஸ் சார்ஜ் பண்ணணும். இந்த அமௌண்ட் தான் ஐடி அத்தாரிட்டிஸ்க்கு சப்மிட் ஆகியிருக்கிற இன்கம். ஸோ இதுல வந்து நீங்க டாக்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு சொல்றான்? 40% கார்பரேட் டாக்ஸ். ஸோ 40, ஸோ 13.86. இதுதான் வந்து உங்களோட கரண்ட் டாக்ஸ் 13.86. இப்போ 2019 பாருங்களேன், அதே மாதிரி 31.5. டைமிங் டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்றான்? 2 lakhs. ஸோ 2.10. பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் வந்து 2.80. ஸோ this plus this plus this. ஸோ 36.4. இதுல வந்து உங்களோட கார்பரேட் டாக்ஸ் எவ்வளோ? 38%. ஸோ இதுல 38%, 13.832. அடுத்தது வந்து என்ன? 35. டைமிங் டிஃபரன்ஸ் வந்து ரிவர்சல் 0.70. அப்புறம் 3,50,000. ஒன்றும் இல்லப்பா, இதை டாக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு பர்சன்டேஜ்ல வந்து என்ன பர்சன்டேஜ் அவன் கொடுக்குறானோ அதை வச்சு டாக்ஸ் கால்குலேட் பண்ணி இதுதான் கரண்ட் டாக்ஸ்ன்னு காமிக்கணும். இதுல இப்போ எவ்வளோ? 13.1075. அடுத்ததுல என்ன? 21-22 24.5 பிஃபோர் டாக்ஸ். டைமிங் டிஃபரன்ஸ் வந்து 0. பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் வந்து 4.2. இது வந்து 28.7. ஸோ கார்பரேட் டாக்ஸ் எவ்வளோ? 30%. இதுல 30%. ஸோ 8.61. அவ்வளவுதான் ஆன்சர். கரண்ட் டாக்ஸ் கால்குலேட் பண்றது புரிஞ்சுதா? ஸோ
Profit tax, add timing difference, add permanent difference will give you profit after the impact of all differences. ஆமா. ஆமா. டாக்ஸ் ரேட் இன்கார்பரேட் பண்ணி கால்குலேட் பண்றோம். குடுத்துருவோம். எல்லாமே குடுத்துருவோம் பத்மா. நீங்க ஜஸ்ட் அத அரைவ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா பத்மா? ஸ்ரீ? ஜஸ்ட் என்னாச்சு ஸ்ரீ? ரொம்ப ப்ரீ ஆக்குபைடா இருக்கீங்களா? ஓகே தானே எல்லாமே? ஹலோ ஸ்ரீ? சரி என்ன எங்க குழப்பறதுன்னு சொல்லுங்க. நான் சொல்லி தரேன். ஓ ஓ, அப்படியா? ஓகே. உங்களுக்கு எங்கேருந்து சொல்லணும்னு சொல்லுங்க. சொல்றேன். பாருங்க பாருங்க. இதான் ஸ்ரீ அதோட இது. ப்ராஃபிட், ஆட் டைமிங், ஆட் பெர்மனன்ட் வில் கிவ் யூ டாக்ஸபிள் இன்கம். அதுல அவன் டாக்ஸ் ரேட் எவ்வளோன்னு கொடுத்துருவான். அதை பண்ணீங்கன்னா கரண்ட் டாக்ஸ் இந்த வருஷத்துக்கு எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணலாம்ன்ற அமௌண்ட் கிடைச்சிரும். ஏதாவது உங்களுக்கு இது என்ன ப்ராப்ளமா சொல்லுங்க ஸ்ரீ. நான் திருப்பி வேணா ரிப்பீட் பண்றேன். கரண்ட் டாக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்போ illustration 20 முடிஞ்சிடுத்து. 21 பாருங்களேன். The following information is available from the records of Vishnu Limited. Depreciation வந்து 8 lakhs வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல சார்ஜ் பண்ணிருக்காங்க. இது அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ். இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ்ல வந்து 20 lakhs சார்ஜ் பண்ணிருக்காங்க. அன்அமோர்டைஸ்டு preliminary expenses வந்து as per income tax வந்து 1,50,000. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்ல ப்ராஃபிட் இருக்கு இந்த கம்பெனிக்கு. கரண்ட் டாக்ஸ் வந்து 40%. அப்போ டிஃபர்ட் டாக்ஸ் அசர்ட்டா டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டியா இந்த சிச்சுவேஷன்ல என்ன கிரியேட் ஆகும்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க. 8 லட்சம் அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல 8 லட்சம் காமிச்சிருக்கோம் டெப்ரிசியேஷன். இன்கம் டாக்ஸ்ல எவ்வளவு காமிச்சிருக்கோம்? 20 லட்சம் காமிச்சிருக்கோம். ஓகேவா? அன்அமோர்டைஸ்டு preliminary எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? preliminary எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ எனி கெஸ்? preliminary எக்ஸ்பெண்டிச்சர் பத்மா நீங்க கெஸ் பண்றீங்களா? வேற மாதிரி கொஞ்சம் யோசிங்க ஸ்ரீ, கிடைச்சிரும். ம். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்கல்ல, இன்கார்பரேஷன் பண்ணிருப்பாங்க. இன்கார்பரேஷன் பண்ண டேட்ல இருந்து அது ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் வெளியில போறதுக்கு நடுவுல ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆகும்ல, ஹியூஜா இன்கர் ஆகும். ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஸ்பேன் ஆஃப் இன்டர்வெல்ல என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுறதோ அதுதான் preliminary எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஸ்ரீ? பத்மா? ம். அத வந்து அமோர்டைஸ் பண்றது, அன்அமோர்டைஸ் பண்றதுன்னா என்னன்னு சொல்றேன். அமோர்டைஸ் பண்றதுன்னா பேலன்ஸ் ஷீட்ல அந்த அமௌண்ட்ட பெருசா பல்கா பார்க் பண்ணி 12 சப்சீக்வெண்ட் இயர்ஸா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவாங்க P&L. ஓகேவா ஸ்ரீ? பத்மா? அன்அமோர்டைஸ்டு preliminary எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து P&L காமிச்ச அமௌண்ட் அப்படின்னு சொல்றது அன்அமோர்டைஸ்டு. புரியுதா? ஏதாவது டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கன்னா நான் அது வந்து ஒரு மாதிரி ரீகேப் பண்ணி தரேன். நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு ஜஸ்ட் பிரஷ் அப் கொடுத்தா போதும் உங்களுக்கு. சரியா? சோ இதுதான் ஸ்ரீ. புரியுதா ஸ்ரீ? பத்மா? ஸ்ரீக்கு என்ன நெட் இஷ்யூஸா? சரி, ஓகே ஃபைன். சோ டைமிங் டிஃபரன்ஸ் வந்து இப்ப சொல்யூஷன் போகலாம். சொல்யூஷன் சொல்லி தரேன். இப்ப வந்து நல்லா பாத்து. ஸ்ரீ கேக்குறதா ஸ்ரீ? நெட் இஷ்யூவானா? சரி சரி.
ஸ்ரீ நான் ரிப்பீட் பண்றேன் பாருங்க ஸ்ரீ. ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது என்னன்னா, டேட் ஆஃப் இன்கார்பரேஷன்ல இருந்து, ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் ப்ரொடியூசிங் அ ப்ராடக்ட், யூ ஹவ் ஸ்டார்டட் அ கம்பெனி. ஸோ டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் என்னலாமோ அது எல்லாத்தையும் ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. நார்மலா அந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து வில் பி வெரி வெரி பல்க். டக்குன்னு எடுத்து ஒரு P&L போட்டு முதல் வருஷம் காமிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா 12 சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா P&L போட்டு ரிவைஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா P&L பெருசா ஹிட் ஆயிடும் அப்படின்ட்டு. இந்த அன்அமோர்டைஸ்டு ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது என்னன்னா, P&L காமிக்கிற ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு. அதாவது ப்ரீஎன்டல்ன்றதை விட வருஷா வருஷம் இந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றது 1,80,000 இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ் படி காமிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அவன் என்ன கேக்குறான்னா, இந்த டேட்டா எல்லாம் கொடுத்துருக்கேன், அப்ப டிஃபர்ட் டாக்ஸ் அசர்ட்டும் டிஃபர்ட் டாக்ஸ் லியாபிலிட்டியும் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிங்க இந்த சுச்சுவேஷன்லன்னு கேக்குறான். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 21 மூணு இம்பார்ட்டன்ட் சைன் போட்டுக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின். நல்லா பாத்துக்கோங்க. 5 டைம்ஸ் போன சிலபஸ், இந்த சிலபஸ் எல்லாமே. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். MCQ கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இங்க இப்ப பாருங்க, இப்ப இந்த சம்முக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் படி டெப்ரிசியேஷன் வந்து 8 லட்சம் காமிக்கிறோம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி பாருங்க 20 லட்சம் காமிக்கிறோம். ஏன் சொல்லுங்க? இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி ஏன் டெப்ரிசியேஷன் ஜாஸ்தியா காமிக்கிறோம்? ஏதாவது ஒரு ஐடியா? அது ஒண்ணு இருக்கலாம். இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பத்மா. நான் வந்து அது ஒண்ணு. இன்னொன்னு நான் வந்து டைமிங் டிஃபரன்ஸ். மேஜரா என்ன தெரியுமா நடக்கும்? நான் தான் ஆர்கனைசேஷன்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லுவேன், "அப்பா என்னால இந்த வருஷம் ரொம்ப டாக்ஸ் பே பண்ண முடியாதுன்னு" சொல்லிடுவேன் ஆடிட்டர் சார்க்கு. நீ என்ன பண்ணேன்னா, டெப்ரிசியேஷன கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி காமிச்சிருன்னு சொல்லுவேன். இல்ல, இல்ல நான் பே பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன். உடனே ஆடிட்டர் சரிப்பா நான் டெப்ரிசியேஷன் இன்கிரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்ஸ். டெப்ரிசியேஷன் இன்கிரீஸ் பண்ணி இன்கிரீஸ் பண்ணுவாங்க அவங்க. இது சகஜமா எல்லா ஆர்கனைசேஷன் நடக்கிறது. ஆனா வந்து இப்போ ஆ, ரொம்ப வந்து அது அவங்களால பண்ண முடியல. ரொம்ப ப்ரூடன்ஸ், ரொம்ப மெட்டீரியாலிட்டி கான்செப்ட்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா ஸ்க்ரூட்டனி பண்றாங்க. அதனால இப்பெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஸ்டேட்டிங் எக்ஸாக்ட்லி. கரெக்ட் கரெக்ட். பிரேசில்ல காமிச்சாங்கல்ல 1.5 டைம்ஸ். ஆ எக்ஸாக்ட்லி. P&L டாக்ஸ் பே பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இல்ல கவர்மெண்டே வந்து அந்த வருஷத்துக்கு எல்லா ஆ அந்த மாரி சொல்லுவாங்க. சோ அந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கும்போது, எப்படி அந்த கம்பெனிக்கு அந்த வருஷம் டிஃபர்ட் டாக்ஸ் லியாபிலிட்டில லேண்ட் ஆவாங்களா? இல்ல மோர் ஓவர் இந்த மாரி சிச்சுவேஷன் எப்பவுமே டிஃபர்ட் டாக்ஸ் லியாபிலிட்டி தான்ப்பா இருக்கும். டிஃபர்ட் டாக்ஸ் லியாபிலிட்டினா என்ன அர்த்தம்னா, என்னால இந்த வருஷம் பே பண்ண வேண்டிய லியாபிலிட்டிய பே பண்ண முடியலன்றது சிச்சுவேஷன் தான். அப்ப நீங்க இதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இது 2த்துக்குமான டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. 12 லாக்ஸ். அன்அமோர்டைஸ்டு டெப்ரிசியேஷன் வந்து ஒரு 1,50,000 ஓகேவா? அதையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 10,80,000 வரும். இதுல நீங்க அந்த கார்ப்பரேட் டாக்ஸ் போடுங்க 40%. 4,20,000 வரும். திஸ் இஸ் யுவர் டிஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டி. அவ்வளவுதான். புரியுதா? ஏன்னா அவன் ஒரு சென்டென்ஸ் சொல்றான். there is an adequate evidence of future profit sufficiency ன்னு சொல்றதுனால அவங்க வந்து டெப்ரிசியேஷனை வந்து ஓவரா காமிச்சு டைமிங் டிஃபரன்ஸ் வச்சு அடுத்த வருஷம்லாம் அவங்க கொஞ்சம் செட் ஆஃப் பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ப்ராஃபிட் அடுத்த வருஷம் நல்லா இருக்குன்ற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராங்க. வந்ததுனால இந்த வருஷத்தோட லயபிலிட்டியும் அவங்களால டாக்ஸ் லயபிலிட்டியும் அவ்வளவு பே பண்ண முடியாது அப்படின்றனால இட் இஸ் லேண்டிங் அப் இன் அ சிச்சுவேஷன் ஆஃப் 4,20,000 as a deferred tax liability. புரியுதா? ஆம், இது வந்து ரிப்பீட்டடா கேக்குறான்ப்பா. நம்பர் மட்டும் தான் மாத்துறான். ரிப்பீட்டடா அந்த சம் கேக்குறான். பாத்துக்கோங்க. So any deferred tax liability is a situation where a company owing a tax but it is unable to not yet paid the tax.
அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி சிச்சுவேஷனும் வரும். ஓகேவா? இது ஒண்ணு. ஸ்ரீ இந்த சம் படிங்க ஸ்ரீ. இல்லஸ்ட்ரேஷன் 22. அட்ஜஸ்ட்மென்ட் டாக்ஸ் ரேட் 40%. போடுறீங்களா அந்த சம் கிளாஸ்ல 2 பேரும்? இப்போ போடுங்க. போன சம் மாதிரியே தான் இது. அதாவது இந்த பேட்டர்ன் சம் பயங்கர ஃப்ரீக்வெண்ட் பா. இட்ஸ் சிஏ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சிஎம்ஏ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போடுங்க. முன்னாடி சம் மாதிரியேம்மா. 21st சம் மாதிரியே தான். 21st சம் வந்ததுல அதே மாதிரி தான். போடுங்க.
குட். அனுப்பிச்சு விடுங்க. புரியுதா பத்மா உங்களுக்கு? இங்கேயே கொடுத்துருக்கான். அன்அமௌண்டைஸ்டு பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான். இங்கேயே கொடுத்துருக்கான். அதே இல்ல இல்ல இன்கம் இல்ல இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸும் ஒண்ணுதான். பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் இங்க பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்னு கொடுப்பான், இல்ல இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு கொடுப்பான், இல்ல பினான்சியல்ஸ் கொடுப்பான், அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு கொடுப்பான். எல்லாமே ஒண்ணுதான். அதே மாதிரி செக்ஷன் 32 ஐடிசி அப்படின்றதும் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸும் ஒண்ணுதான். ஓகேவங்களா? அதே மாதிரி அன்அமார்டைஸ்டு இது as per இன்கம் டாக்ஸ் ரெக்கார்டும் சரி, அன்அமார்டைஸ்டு preliminary as per டாக்ஸ் ரெக்கார்டும் ரெண்டுமே ஒண்ணுதான். மாற்றம்லாம் எதுவுமே இல்ல. ரெண்டுமே ஒண்ணுதான் உங்களுக்கு. இது வந்து டிப்ரிசியேஷன் சார்ஜ் டு ஃபினான்ஷியல்ஸ்னு குடுக்கலாம். இல்ல டெப்ரிசியேஷன் சார்ஜ் டு யுவர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். இல்ல பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். இல்ல அக்கவுண்டிங் எல்லாமே ஒண்ணுதான் பத்மா. ம், ம். அனுப்பிச்சு விட்டீங்களா பத்மா? பாக்குறேன். சூப்பர் பத்மா. வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் போட்டுக்கோங்க பத்மா. இந்த சம்ம அவ்வளவுதான். இதோட we are finishing accounting standards. இதுக்கப்புறம் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து finish பண்றோம். ஓகேவா? எம்சிக்யூஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. புக் பேக் எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்கு. அந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மட்டும் இருக்கு. அத நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்து முடிச்சிடுறேன். இந்த வீக்ல ஏதாவது ஒரு 1 hour உட்காந்து முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து மாடியூல் 1. மாடியூல் 1 எனக்கு வந்து ஐ வாண்ட் யூ ஆல் எனக்கு வந்து இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. மாடியூல் 1ல 4 frameworks of accounting, accounting principles, capital revenue transaction, சரம். இந்த 1.4 வரைக்கும் கோ த்ரூ பண்ணி வந்துடுறீங்களா அடுத்த கிளாஸ்க்கு? நெக்ஸ்ட் சண்டேக்கு முடியுமா? இல்ல நான் ரீகேப் பண்ணட்டுமா? உங்களுக்கு டைம் இருக்குமா 2 பேருக்கும்? பேசிக் அக்கவுண்டிங் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்னா என்ன அந்த மாதிரி. பேசிக்ஸ்ல இருந்து டிசம்பர் 2025ல 25 மார்க்ஸ் வந்திருக்கு. இந்த 1.12
1.4 எப்படின்னா ஒரு ஐட்டம் கொடுத்து இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, இது வந்து டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, இல்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, அப்புறம் ஒரு 3 ஜர்னல் என்ட்ரி மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னா தே ஆர் டெஸ்டிங் யுவர் பேசிக்ஸ். அதனால தான் நிறைய பேருக்கு அங்கேயே கொஞ்சம் சேலஞ்சு. கமெண்ட்ரிஸ்லாம் நான் வந்து பார்த்தேன். அதுல அவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய பேரால வந்து கொஞ்சம் அங்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதனாலயே இப்ப பேசிக்ஸும் டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. 1.1 டு 1.4 பாருங்க. இந்த ஒரு வாரம் டைம் பாருங்க. நெக்ஸ்ட் சண்டே ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நான் 1.1ல இருந்து எடுக்கிறேன், கோத்ரூ பண்றேன். சரியா? இல்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா நான் ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கேஷ் புக். கேஷ் புக், there is பிஆர்எஸ், அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், டெப்ரிசியேஷன். இதுல இருந்து உங்களுக்கு ஆக்சுவலா 5% புக்ல சொல்றாங்க. பட் ஆக்சுவலா 35% to 40% வருது. ஓகேவா? நீங்க வந்து உங்களோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆ ஓகே. ஆ ம். காஸ்டிங். ம். ம். நான் ஒரு 2 டைப்பிங் போட்டு உங்களுக்கு அனுப்புறேன். 2 பேருக்குமே. பாருங்க. அந்த 2 டைமிங்ல உங்களுக்கு எந்த டைமிங்லாம் கொஞ்சம் லீன் பீரியடு? பத்மா நீங்க சொல்லுங்க. ஜெனரலா லீன் பீரியட் எந்த டைமிங்? ஓகே. அ ஸ்ரீ ஸ்ரீ நீங்க ஜெனரலா என்ன ஆ 9 டூ 11. ஓகேவா? சரி, ஓகே. நான் அப்ப பாக்குறேன். அந்த அந்த 2 ஷெட்யூல் எப்படின்னு பாத்துட்டு, நான் வந்து மெஜாரிட்டி அந்த டைம்லயே அகாமடேட் பண்ணிடுறேன். சரியா? ம். நான் சீக்கிரமா முடிச்சிடலாம். பாக்குறேன். பிகாம் ஷெட்யூலும் இருக்கு மார்னிங் எனக்கு. நான் அத பார்த்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டு உங்களுக்கு நைட்குள்ள கன்ஃபார்ம் பண்றேன். சரியா? மார்னிங் பிகாம் கிளாஸஸ் வீக் டேஸ்ல மார்னிங் பிகாம் ஷெட்யூல் வச்சிருக்கேன். அதனால நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஷஃப்லிங் ஏதாவது பண்ண பண்ண மாதிரி பண்ணிட்டு ஐ வில் லெட் யூ நோ பிஃபோர் எண்ட் ஆஃப் டுடே. ஓகேவா? ஓகே. நீங்க எப்ப க்ளோசிங் பத்மா உங்களுக்கு? ஈவினிங் 7 o'clock க்ளோசிங் ஆயிடுமா? ஓகே. நான் மார்னிங் 9 to 11. உங்களுக்கு 9 o'clock. சரி, ஓகே. டிலே ஆக சான்சஸ். ஓகே, ஓகே. சரிம்மா. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். சரியா? சொல்லிட்டு நான் இன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்றேன்றத ஷெட்யூல் போட்டுறேன் உங்களுக்கு. மண்டே டு ஃப்ரைடே. தட் அக்கார்டிங்கா நீங்களும் அதுக்கு முந்தின ஹோம்வொர்க் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேம்மா. தேங்க் யூ. தேங்க் யூ ஸ்ரீ. தேங்க் யூ பத்மா. ஆ. பை பை. தேங்க் யூ. பை பை.